ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரி முதல் ப்ரொமோ இருந்துச்சு. ஸோ முதல் ப்ரொமோட நம்ம எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஆக்சுவலி பார்வங்க அம்மா எப்போ வருவாங்க. ஸோ பார்வ அம்மா வந்து எப்படி ரியாக்ஷன் இருக்கும், பயங்கரமாக இருக்குமா, சாஃப்டாக இருக்குமா, இல்லை வந்து டெரராக இருப்பாங்களான்ற பல ஆங்கிளை வந்து நம்ம நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய சம்பவங்கள் வீட்டுக்குள்ள நிறைய நடந்திருக்கு. அதனால் அவங்க அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நான் வந்து ரொம்ப ஆவலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. அது எந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீட்டில் வந்து பல பேர் சேரும். ஸோ ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ பார்வோட அம்மா வந்து உள்ளே வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து வந்து நம்ம கமருதீனை பார்த்துட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போய் காலில் விழுறாரு. காலில் விழுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா வந்து அம்மா பார்த்துட்டு கமருதே அப்படின்றாங்க. அதே ஒரு ராகத்தோடு இழுக்கிறாங்க. அதுலேயே வந்து ஒரு மாதிரி மாயமாக சிரிச்சிருந்தாங்க. ஸோ வேறு மாதிரி சிரிப்பாக நினச்சி ரொம்ப கூலாக தான் சிரிச்சாங்க. போய் காலைல போய் விழுந்து ஆசிரியர்லாம் வாங்கிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலில் வந்து நல்லா வரணும்ப்பா, நல்லா டெவலப் பண்ணி நல்லா பெரிய ஆள் ஆகணும். ஸோ அப்படின்லாம் வந்து நல்லா வாழ்த்திட்டு இருக்காங்க. அதை வாழ்த்தும் போது நம்ம பார்வை என்ன பண்ணோன்னா ஹீரோ ஆகணுன்றாங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் மாரி அவங்க பிளான் பண்ண நெக்ஸ்ட்டாக ஒரு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணுறதால வந்து அவர் ஹீரோ ஒரு மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சீரியல் ஆக்டராக இருக்கிறத விட ஹீரோவாக இருந்தால் வந்து வேறு லெவலாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவர் திங்க் பண்ணுறாரு. பார்வதி திங்க் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோவை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பிளானில் அவங்க இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா ஹீரோலாம் சும்மாம்மா அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மா லைட்டாக தட்டி விட்டாங்க, ஹீரோலாம் சும்மாம்மா. அதோட அவர் வந்து விழுமைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த விழுமைனா என்ன சொல்லியிருக்காங்க அவங்கள தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விழுமைனா வந்து யாரையுமே கைவிடாத ஒரு குணம் அப்படின்றாங்க. ஸோ யாரையுமே கைவிடாதானே யாரை கைவிட வேணான்ற எக்ஸ்பெக்ட் பண்ண நம்மளுக்கு தெரியல. ஸோ ஒரு வேளை வந்து இவங்களுக்குமே வந்து கமருதீனை வந்து பிடிச்சிருக்கா எப்படின்னு நம்மளுக்கு தெரியலங்க. ஏன்னா கைவிடாத ஒரு குணம் இருக்கணுன்றது வந்து மேபி இப்போ வந்து பார்வதியோட ட்ராவல் பண்ணிருக்காரு. நிறைய இடத்துல வந்து பார்வதிக்குமே அவருக்குமே வந்து நிறைய சண்டைகள் ஆகுது. நிறைய இடத்துல வந்து அவர் வந்து கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ பார்வதி ஃபோக்கஸ் வந்து அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளியராக இருக்கார் அவர். ஸோ பார்வதி பேசுறது பழகலாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் வந்து கேமுக்காக தான் வந்து கேம் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அந்த மைண்ட் செட்டில் அவர் இருக்கார். ஒருவேளை வந்து அவங்க அம்மா அந்த பாயிண்ட்டை வச்சு யாரையுமே வந்து நீ கைவிடக்கூடாதுன்ற ஒரு பாயிண்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அது சொல்லும் போது எல்லாமே சிரிச்சுட்டே இருக்கும். நம்ம விக்ரம் இருக்கார்ல, விக்ரம் அப்படியே யோசிச்சுனே இருக்கு, என்னடா ஏதோ நடக்குது, நம்ம வேறு ஏதோ திங்க் பண்ண மேடா, நம்ம வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுமே, ட்விஸ்டரு சண்டை கிண்டை கோவப்படுவாங்க, கமருதீனை போய் பயந்து ஒழிஞ்சிப்பான், இந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணுமே. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையேன்ற மாதிரி திங்க் பண்ணுறது. அதுக்குள்ளே பார்வை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா விக்ரம் நீ கண்ணை உருட்டுற மிரட்டுற ஏதோ பண்ணுறியன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்றாங்க. அதுதான். ஸோ பார்வை வந்து எல்லாருமே நோட் பண்ணிட்டே இருக்காங்க போல இருக்கு. யார் என்ன பண்ணாங்க அதில் எதிராக விக்ரம் மேலே உட்காந்துருக்காரா, விக்ரம் வந்து பயமாக நோட் பண்ணிருக்காங்க. விக்ரமுக்கே புரியல. ஸோ எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் என்ன கூட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் கூட வந்து வேறு மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் கொஞ்சம் நெஞ்சமாக கோவம் இருக்கும், கொஞ்சமாக வெறுப்பு இருக்கும், கொஞ்சமாக வந்து கோவத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும்னு நினச்சேன். பட் டோட்டலாக வந்து அவங்க வே ஆஃப் டாக்கிங்கு, வே ஆஃப் ரிசீவிங்கு இதெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியேப்பட்ட விக்ரமுக்கு இருக்கும்ல, அதுதான் பார்வை சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீன் சொல்கிறாரு, இந்த வீட்டு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டேன், நல்லது சொல்லி கொடுத்துட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய விஷயம் நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எப்போ சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அது வந்து 6-7 வாரம் கழிச்சா வந்து அந்த வீடியோ வந்து அவருக்கு புரிய வச்சிருக்கு, நீ எந்த கண்டிஷனில் இருக்க, ஸோ நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறன்றது ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப நாட்கள் கழிச்சா சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, அதில் வந்து உனக்கு எது நல்ல விஷயம் நீ பார்க்கணுன்றாங்க. ஸோ எது நல்ல விஷயம்னா பாரு, நல்ல விஷயமா இல்லையா நம்மளுக்கு தெரியல, இல்லை வந்து அவர் பழகிற ஆட்கள் எப்படின்னு தெரியல. அவங்க வந்து சும்மா ஜஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க, பட் ரொம்ப டீப்பாக சொல்லும்போது தெரியும் என்ன விஷயத்த வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க அம்மாவே வந்து நீ பாரு உணர்றது ரொம்ப நல்ல விஷயம் சொல்கிறாங்களா எப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருமே செட் ஆகுமான்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் பழகுறாங்க. நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு ரிவ்யூலாம் இதை பற்றிலாம் ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் அவங்க கையில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம கமருதீன் எப்படி எடுத்துக்க போகிறாரு, எந்த ஆங்கிள் எடுத்துக்க போகிறாரு, என்ன நடக்க போகுது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ தான் வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ பார்வை கூப்பிட்டு போய்ட்டு அம்மா வந்து தானே என்ன கிளாஸ் எடுக்க போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, திட்டுவாங்களா இல்லையா, என்ன பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு பார்வை தான் அவங்களை எப்படியா காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எதனா விஷயங்கள் நடக்க போதா என்னன்றதை வந்து வெயிட் பண்ணியாக பார்க்கணும். மக்களே, உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மறந்து. நன்றி.